எப்பவும் போல் அரிசி மாவில் முறுக்கு சுடாமல் இந்த டைம் வந்து சோள மாவில் முறுக்கு சுடலாங்களா? அதுக்கு வந்துட்டு 3 டம்ளர் சோள மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பொட்டுக்கல்லையை வந்து வறுத்து அரைச்சி அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சலிச்சு. இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய், கருப்பெள்ளு, வெள்ளெள்ளு, ஓமம் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி விட்டு தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த ரெஸ்ட்லேயே வந்து மாவு கொஞ்சம் வெந்து வந்துடும். இந்த டைமில் வந்து முறுக்கு பிள்ளைக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு முறுக்கு பிடியில் போட்டு முறுக்கு புழிஞ்சு எடுத்து முறுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு பெருசாக முறுக்கு புளி வராது. ஏதோ எனக்கு வந்தது வந்து நான் முறுக்கு சுட்டுருக்கேன். ஏதோ கொஞ்சம் ஷேப்லாம் வந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் தாராளமாக உங்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். மீதி இருந்த மாவில் நான் ரிப்பன் பக்கோடா வச்சுட்டேன். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நாங்கள் வந்து டீயோட வந்து வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.